வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸ். ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் யூஜிடிஆர்பி அப்பாயின்மெண்ட் பற்றின இம்பார்ட்டண்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜிஓ நம்பர் 269 அமைச்சு பணியாளர்களுக்கான இடஒதுக்கீடு, மினிஸ்ட்ரியல் ஸ்டாஃப் ரிசர்வேஷன் சம்மந்தப்பட்ட இடஒதுக்கீடு, அதோட இன்டரிம் ஸ்டே, இடைக்கால தடை, அதனால் நமக்கு வந்து இந்த கேஸ் இருக்கிறதுனால யூஜிடிஆர்பிக்கான அப்பாயின்மெண்ட் தள்ளி போயிட்டே இருந்துச்சு. ஸோ எல்லாருமே கேஸ் லிஸ்ட் ஆகிடுச்சா, எப்போ வரும், அண்ட் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத எல்லாருமே கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அதற்கான ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவாக தான் இந்த ஜிஓ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம பள்ளி கல்வித்துறையிலேருந்து, ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து. ஸோ அந்த ஜிஓ என்ன சொல்லுதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. டிஆர்பி ரிலேட்டடான எல்லா விதமான நியூஸஸ் அண்ட் கைடன்ஸ், ஸ்டடி ஸ்ட்ராட்டஜிஸ், டிப்ஸு எல்லாமே நம்மளோட சேனலில் இருக்கும். எஸ்பெஷலி இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு இன்னும் கூடுதலாகவே இருக்கும். அண்ட் மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் வந்து உங்களுக்கு எந்த டைமை எந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத ஈஸியாக உங்களுக்கு ஏற்கனவே அந்த ஜேர்னியில் இருந்தவங்கன்ற முறையில் ஷேர் பண்ணுறதுல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஷேரிங் இஸ் கேரிங், அதுதான் நம்மளோட மோட்டோ. என்கரேஜ், எஜுகேட் அண்ட் எலிவேட். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ யூஜிடிஆர்பி அப்பாயின்மெண்ட் அப்டேட்டை பற்றி நம்ம பார்க்கும்போது இதோட கேஸ் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சு வரும்போது 2020 ஃபஸ்ட்டு இந்த டெட்டு அப்பாயின்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்க வந்து இந்த 10 வருஷமாக வந்து எக்ஸாமும் வைக்கலை, அதாவது நியமன தேர்வும் வைக்கலை, அதே மாதிரி அவங்களுக்கான போஸ்டிங்கும் போடலை. அப்போ நியமன தேர்வு வச்சு ஒரு போஸ்டிங் போடும்போது தான் அதுக்கான இடஒதுக்கீடு கொடுக்க முடியும். அது கொடுக்கல, அப்படியே அப்படியே வெயிட்லிங்லேயே இருந்துருச்சு. இப்போ இந்த நியமன தேர்வு நடந்துருச்சு, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு ஃபைனல் லிஸ்ட்டில் ரிலீஸ் ஆகும்போது அந்த 2% இடஒதுக்கீடு, அமைச்சு பணியாளர்களுக்கான 2% இடஒதுக்கீடு கொடுக்கல, அதை வந்து 10 வருடமாகவே எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவங்க கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ அந்த கேஸ் வந்து அந்த இடஒதுக்கீடுங்கிற ஜிஓ வந்து இருக்குது. அப்படிங்கும்போது அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது கரெக்டு அப்படிங்கிறதுனால அந்த கேஸும் வெயிட்டிங்கில் இருந்துச்சு. அதுக்கான சரியான பதில் சொல்லுங்கள் அப்படிங்கிற இதில் வந்து இருந்தது. ஸோ இப்போ அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு இதை வந்து ஜிஓ 269 அப்படிங்கிறத வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் வந்து. என்ன அந்த இதில் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, யார் யாருக்கு இந்த ஜிஓ பொருந்தும், என்ன மாதிரியான இடஒதுக்கீடு இதுலேருந்து கொடுக்கப்படும் அப்படிங்கிறத தெளிவான முறையில் அதில் விளக்கியிருக்காங்க. அப்போ இது வந்து பிஜிடிஆர்பிக்கான இடஒதுக்கீடுக்கான ஜிஓ மட்டும் தான் ரிலீஸ் ஆகிருக்கு, இன்னும் யூஜிடிஆர்பிக்கான ஜிஓ ரிலீஸ் ஆகலை. இப்போ பிஜிடிஆர்பியை வந்து பேஸ் பண்ணி யூஜிடிஆர்பிக்கும் அவங்க கொண்டு வர முடியும். ஏன்னா இதுலேயுமே 10% வந்து செகண்டரி கிரேட் டீச்சர்ஸுக்கான இது இருக்குது. அதில் வந்து 2% வந்து அமைச்சு பணியாளர்களுக்கு சேர்க்க சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த கூடுதல் பணியிடம் அப்படின்னு ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே நேரத்தில் அந்த இதுக்கான வந்து ஏற்கனவே இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால இதற்கான எக்ஸ்ட்ரா அமெண்ட்மெண்ட் போட்டு கொண்டுட்டு வருவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதில் இந்த ஜிஓவில் என்னென்ன இருக்குது, யார் யாருக்கெல்லாம் பொருந்துது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த ஜிஓவில் பார்த்துடலாம். ஸோ இதில் தெளிவாகவே கொடுத்துருக்காங்க நமக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஜிஓ வந்து 9/12/2024 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு எந்தெந்த ஜிஓன்றதையும் பார்த்துருக்காங்க. ஸோ ஆர்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, issue to the appoint postgraduate teachers but the method of requirement by transfer from the Tamil Nadu Ministerial Service in the School Education Department. ஸோ அமைச்சு பணியாளர்கள்லேருந்து பிஜிடிஆர்பிக்கு வர்றவங்களுக்கு, ஸோ ஏற்கனவே நம்ம பிஜிடிஆர்பிக்குள்ளே உள்ளே போகணுன்னா எக்ஸாம் எழுதணும். அது இப்போ செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்காங்க, அதில் 10% இருந்துச்சு. இப்போ அதே மாதிரி எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஏன்னா போன தடவை நடந்துச்சு, நம்ம பிடி டீச்சராக இருக்கவங்க கூட பிஜியாக ஆகிறதுக்கு வந்து 10 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. ஆனால் அமைச்சு பணியாளர்கள் அவங்க எக்ஸாம் பிஎட் உள்ளே வந்துட்டு பிஎட் படிச்சிருந்தாங்கன்னா உடனடியாக போக முடியுது. ஸோ அவங்களும் பிஜிடிஆர்பி எழுதணும். அந்த 10% இடஒதுக்கீடில் உங்களுக்கு 8% செகண்டரி கிரேடுக்கும் 2% வந்து அமைச்சு பணியாளர்களுக்குன்னு பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, 2% ஆஃப் த வேகன்சிஸ் இந்த போஸ்ட் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் ரிசர்வ்டு ஃபார் த ஸ்டாஃப். ஸோ அதில் 2% வந்து ரிசர்வ் பண்ணுறாங்க. யாருக்குன்னா தமிழ்நாடு மினிஸ்டரல் சர்வீஸ்
be filled through the direct requirement instead of direct requirement by transfer. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் முக்கியமான அமெண்ட்மெண்ட் பாருங்கள். இதில் வந்து ஒரு கரெக்ஷன் சொல்லியிருக்காங்க. அகடமிக் சப்ஜெக்ட்டு இந்த அகடமிக் இது வந்து படிச்சிருந்தால் தான். அடுத்து ப்ரொவிஷன்ஸ் ஃபார் த எக்ஸ்பர்ஷன் ஆஃப் த 10% ஆஃப் த எக்ஸ்பிரஷன் 8% ஷால் பி சப்ஸ்டியூட்டட். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த பழைய ஆர்டரில் வந்து 10% ஃபார் செகண்ட் கிரேட்னு கொடுத்துருந்ததை ப்ளஸ் 8% மாற்றிக்கிட்டு மீதி 2% மினிஸ்ட்ரல் ஸ்டாஃப்க்கு கொடுக்க சொல்கிறாங்க. இதில் ப்ரொவைடட் ஆல்சோ தட் யாருக்காக இது கொடுக்குறாங்க அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் இன் அகடமிக் சப்ஜெக்ட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் இன் லாங்குவேஜஸ் அண்டர் 2 கிளாஸ் ரெண்டுலேயுமே கொடுத்துட்றாங்க. அடுத்து 2% ஆஃப் வேகன்சிஸ் ஆல் பி ரிசர்வ்டு ஃபார் த குவாலிஃபைட் மெம்பர்ஸ் ஆஃப் த தமிழ்நாடு மினிஸ்ட்ரல் சர்வீஸ் பிலாங்கிங் டு த ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற சூப்பரண்டட் அசிஸ்டன்ட் செனோ டைப்பிஸ்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட்டுக்கு தான் இதை கொடுக்குறாங்க. So provided also that sufficient number of suitable superintendent assistants, stenos typist and junior assistant typist working in the school education department are not available for direct requirements, such vacancies filled up with other candidates. ஸோ இதுலேருந்து கிடைக்கல அப்படின்னா ஓப்பன் மார்க்கெட்லேருந்து எடுத்துக்கோங்க அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கூல் எஜுகேஷனில் பள்ளி கல்வித்துறையில் வேலை பார்த்துட்டு இருக்கிற அமைச்சு பணியாளர்களுக்கான இடஒதுக்கீடுக்கு பிஜிடிஆர்பி, ஏன்னா போன தடவை அந்த எக்ஸாம் இல்லாமே அவங்க உள்ளே வந்துட்டு இருந்தாங்க. இப்போ பிஜிடிஆர்பிக்கு அப்படி கொடுத்துட்டாங்க. இப்போ இதே அமெண்ட்மெண்ட் யூஜிடிஆர்பிக்கு வர பட்சத்தில் ஓப்பன் மார்க்கெட்டில் இருக்கவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதே நேரத்தில் உள்ளே இருக்கவங்களுக்குமே செகண்ட் கிரேடு ப்ளஸ் 2%ன்னு வந்துடுது. ஸோ அடுத்த வருஷத்துலேருந்து உங்களுக்கு செகண்ட் கிரேடுக்கான ஒரு 2% மட்டும் குறைய போகுது. அதை வந்து அவங்க மினிஸ்ட்ரல் ஸ்டாஃப் வந்து எடுத்துக்க போகிறாங்க. ஸோ அவங்களும் எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு. இதே ஜிஓவை பேஸ் பண்ணி யூஜிடிஆர்பிக்கு அடுத்ததாக வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. இதில் ஒரு சின்ன ஹெசிடேஷன் என்ன இருக்கும் அப்படின்னா, ஏற்கனவே எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருச்சு, அதுக்கான ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்துருச்சு. இருந்தாலும் அவங்களோட இதை வந்து டிஃபைன் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. எக்ஸாம் எழுதி நியமன தேர்வை எழுதிட்டு 2% இடஒதுக்கீடுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிற மினிஸ்ட்ரல் ஸ்டாஃபுக்கு கொடுத்து உள்ளே அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. அப்போ எக்ஸாம் எழுதியிருக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் பாயிண்ட்டு. எப்படி இருந்தாலும் இந்த ஜிஓ வந்து எதை நமக்கு ரிவீல் பண்ணுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, விரைவில் ஒரு ஜிஓ மூலமாக இதற்கான முடிவை வந்து ஈஸியாக எட்டப்பட்டுரும். அடுத்ததாக மினிஸ்ட்ரும் லாஸ்ட் டைம் வந்து நம்ம இதில் வந்து சட்டப்பேரவையில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ 21ஆம் கேஸ் வருது, அதில் என்னன்றதை முடிவு பண்ணிடலாம் அப்படின்னு. அப்போ அதோட இது ரொம்ப லிங்க் ஆகுது. ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு ஜிஓ போட்டிருக்கோம். இந்த மாதிரி ஒரு ஜிஓ வந்து கோர்ட்டில் வச்சு சொல்லிவிட்டு 2 பேருக்கும் நாங்கள் இதை முடிச்சிடுறோம் அப்படிங்கிறத கோர்ட்டில் சொல்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் அப்பாயின்மெண்ட் கவுன்சிலிங் விரைவில் வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். எக்ஸாம் எழுதின டேட்டுக்கு முன்னாடி அட்லீஸ்ட்டு போஸ்டிங் போட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்காவது வரணும். ஸோ அதை தான் எல்லாரோட விஷயம். ஸோ எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸ் அதை தான் விரும்புது. ரொம்ப காலமாக யூஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு முடிச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்க எல்லாருக்கும் இனிமேவாவது ஒரு நல்ல விடிவு காலம் வரட்டும். இந்த பொங்கலுக்கு அப்புறம் ஒரு தை பிறந்தால் வழி பிறக்குன்ற மாதிரி ஒரு பொங்கலுக்கு அப்புறம் ஒரு நல்ல செய்தி வரும் அப்படின்னு நம்புவோம். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டிஆர்பி ரிலேட்டடான எந்த டவுட்ஸாக இருந்தாலும் கேளுங்க, நம்மளோட கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது சம்மந்தமாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.